இவளோட கைப்பட நெருப்பு கூட அணையுது. இவ ரோட்ல போனா போலீஸ் எல்லாருமே இவளதான் பிடிக்கிறாங்க. அப்படி இருக்க நம்ம ஹீரோயின் திடீர்னு இவ என்ன சொன்னாலுமே நடக்குது. இவ ஒரு இன்டர்வியூக்கு போயிருப்பா. அங்க எந்த பதிலுமே சொல்லியிருக்க மாட்டான். ஆனா இவ இந்த வேலை வேணும்னு மனசுல நினைக்கிறா. அடுத்த நாளே இவளுக்கு அந்த வேலை கிடைக்குது. இப்ப இவளோட பாய் ஃப்ரெண்டுமே இன்னொரு பொண்ணை பைக்ல கூட்டிட்டு போக அந்த பொண்ணுமே கீழே விழணும்னு நினைப்பா. அந்த பொண்ணுமே கீழே விழுந்துருவா. அடுத்ததான் நம்ம ஹீரோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஹார்ட் கிடைச்சா மட்டும்தான் அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் போன்ல பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின்மே நம்ம ஹீரோட்ட நீ ஒண்ணுமே கவலைப்படாத, உங்க அம்மாக்கு கண்டிப்பா ஹார்ட் கிடைக்கும்னு சொல்லுவா. அவ சொன்ன அடுத்த செகண்டே ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து ஒரு ஆளை இறந்து போவாங்க. ஆனா அந்த ஆளோட ஹார்ட்டை நம்ம ஹீரோட அம்மாக்கு வச்சு அவங்களுமே உயிர் பழைப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட கம்பெனில உள்ள மேனேஜர் சம்பந்தமே இல்லாம எல்லா பொண்ணுங்களையுமே வேலையை விட்டு தூக்குவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின்மே மனசுல இவெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நம்ம ஹீரோயின் நினைச்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த மேனேஜர் ரூம்ல மர்மமான முறையில இறந்திருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அப்படியே நடக்குதுன்னு. அப்ப நம்ம ஹீரோயின்மே ஒரு டாக்டர் டைப் அவளுக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்ப அவங்களுமே இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின்மே அந்த டாக்டர்கிட்ட நீங்க நம்பலன்னா போங்க, இந்த செடி இன்னும் கொஞ்ச நேரத்திலே 6 அடி வளர்ந்துரும்னு சொல்லுவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் சொன்ன போலயே அந்த செடி 6 அடிக்கு வளர்ந்துரும். அப்படி இருக்க நம்ம ஹீரோயினோட கம்பெனில வேலை பார்க்குற ஒரு பையன் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தப்பா நடக்க பார்ப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் அவனை நல்லா திட்டிட்டு உன்ன போல இருக்க ஆளுங்க எல்லாருமே இறந்தாதான் பொண்ணுங்க எல்லாருமே சேஃபா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு கோவத்துல. அன்னைக்கு நைட்டே அந்த பையனை போட்டு தள்ளதுக்காக நிறைய ரவுடிகா வந்திருப்பாங்க. ஆக்சுவலி என்ன இருக்கும்னா இந்த பையன் அந்த கம்பெனில வேலை பார்க்குற ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட பாப்பான். அந்த பொண்ணு ஒத்துக்கிடாதனால அந்த பொண்ணையுமே வேலையை விட்டு தூக்கிடுவான். இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பொண்ணோட தம்பி தான் இவனை கொல்லதுக்காக ரவுடி செட் பண்ணிருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின்மே அங்க வந்து அந்த ரவுடிங்க எல்லார்ட்டையுமே இருந்து அந்த பையனை காப்பாத்துக்கு ட்ரை பண்ணுவான். அப்ப அவங்க 2 பேருமே சண்டை போட்டு கடைசி அந்த ரவுடிங்களுமே பயந்து ஓடிடுவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே எங்கேயோ இருந்து ஒரு தகுடு வந்து அந்த பையன் மேல பட்டு அந்த பையன் அங்கேயே இறந்து போவான். ஆக்சுவலி என்ன இருக்குன்னா நம்ம ஹீரோயின் ஒரு சைட்ல வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயினோட கால்ல ஒரு ஆணி குத்தி அவளுக்கு கால்ல இருந்து வந்த ரத்தம் ஒரு கல்லு மேல படும். அப்ப நம்ம ஹீரோயின் அந்த கல்லை பார்த்து ரொம்பவே அழகா இருக்குன்னு அந்த கல்லை எடுத்து வச்சிருப்பா. அந்த கல்லு வந்த பிறகுதான் நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சாலுமே நடக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் அந்த கல்லை உடைக்க அந்த கல்லுல இருந்த பேயுமே வெளியில வரும்.